लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலாராலும் இளங்களின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2726வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய ரிக்வேதசாரமான திருவிருத்தத்தினுடைய 87வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். கிளம்பியாச்சானருடைய தனியனை முதலிலே சேவிப்போம். கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழலுருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் உருவேர்வோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றிரி திருநாட்டகத்தே என்பதால் 87வது பாசுரம். புலம்பும் கனகுரல் போல் வாய அன்றிலும் பூங்கழி பாய்ந்து அலம்பும் கனகுரல் சூழ்திரை ஆழியும் ஆங்கு அலை நில்வலம் புள்ளது நலம் பாடும் இது குற்றமாக வையம் சிலம்படி செய்வதே சிலம்பும்படி செய்வதே திருமால் இத்திருவினையே. இது திருத்தாயார் தன்னுடைய மகளுடைய பிரிவாற்றாமையை குறித்து பெருமாளிடம் பேசுவதான பாசுரம். திருமால் என்று சொல்லுகிறார். பிராட்டியினிடத்து மோகம் உள்ளவனே என்று பொருள். திரு என்பது மகாலட்சுமியை குறிக்கும். மால் என்றால் தலைவன், அவளை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கக்கூடியவன். புலம்பும் என்பதற்கு விரக வேதனையால் கத்துகிற கனத்த குரலை உடைய கோழ்வாய் அன்றிலும் என்றால் பிளந்த வாயை உடைய அன்றில் பறவை. ஜோடியாகத்தான் அன்றில் பறவை இருக்கும் என்று பார்த்தோம். 2 அன்றில் பறவைகளும் ஜோடியாக ஆணும் பெண்ணுமாக தங்களுடைய அலகுகளை கோத்து கொண்டேதான் இரவிலே தூங்குமா. தன்னிச்சையாக ஒரு அலகு நீங்கிவிட்டால் உடனே எது நீங்கிவிட்டதோ தலைவியோ தலைவனோ உடனே கூக்குரல் எடுத்து கத்துமாம் அன்றில் பறவை. ஒரு வினாடி கூட தன்னுடைய ஜோடியை விட்டு பிரிய நினைக்காத அன்றில் பறவையினுடைய அழகிய கம்பீரமான துணி. எப்போதும் அலையடித்துக் கொண்டிருக்கிற, அதனால் அலையினால் ஏற்படக்கூடிய சத்தத்தை உடையதான இந்த அலையினுடைய சப்தமாக தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய கடல். நின் வலம்புள்ளது நலம்பாடும் இது குற்றம். அவருடைய வலிமையுடைய கருட பறவையானது இவள் படுகிற பாட்டை பற்றி பேசாமல் இதுவே குற்றமாக்கி கொண்டு உலகத்தார் முறையிடும் போது மடி திருமகள் போன்ற பெண்ணை துன்பப்படுத்துவதே உனக்கு தகுமோ என்று விஷ்ணுவை பார்த்து பெருமாளை பார்த்து கேட்கிறாள் தாயார். அன்று குரலுக்கும் கடலோசைக்கும் ஆற்றாத தலைவனுடைய நிலைமை. மாலை பொழுதிலே கடற்கரையில் ஏற்படக்கூடிய சத்தம் இனிமையாக கடலை பார்த்தால் நன்றாக இருக்கும், சத்தத்தை கேட்டால் நன்றாக இருக்கும் என்றாலும் கூட தலைவனை பிரிந்திருக்கிற தலைவிக்கு அது மிகப்பெரிய வேதனையை தரும். அதே போலதான் அன்றில் பறவை. இப்படி அன்றில் பறவை கத்துகிற கத்தலுக்கும் ஆழ்கடலிலிருந்து வரக்கூடிய பொங்கி வருகிற அலையினுடைய சத்தத்திற்கும் ஆற்றாமையால் மிகுந்து இருக்கக்கூடிய வேதனையில் ஏற்கனவே துடித்து கொண்டிருக்கிற தலைவியானவள் இது எப்படி எனக்கு குறையும் என்று சொல்லுகிற போது உன்னோடு எப்போதும் நித்திய சம்பந்தம் பெற்றுள்ள பெரிய திருவடியினுடைய சிறப்பை கூறுகிறார். பெருமாளை ஏற்றிச் செல்லக்கூடிய கருட வாகனனை பற்றி புகழ்ந்து பேசினால் அதனால் இவனுடைய பிரிவாற்றாத மெல்லியல் என்று உணர்ந்து அன்றில் குரலும் கடலொலியும் அந்த ஆற்றாமையினால் மேலும் மேலும் இம்சை பண்ண கடவனோ ஏ புள்ளின் அரசனே கருட வாகனனே கருடனை சொல்லக்கூடாதா என்று கருடனை பார்த்து பெருமாளிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். புலம்பும் கன குரர் பியோய் வாழில் அன்றிலும் எனப்பட்டது. ஏற்கனவே சொன்னது போல ஜோடியாக இருக்கக்கூடிய அன்றில் பறவைகள் தங்களுடைய அலகுகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொண்டு தூங்குகிற போது எதேச்சியாக ஒரு பறவையினுடைய
அழகானது நீங்கினால் கூட நீங்கியதனால் ஏற்பட்ட வருத்தத்தின் காரணமாக உரத்த குரலிலே அன்றில் பறவை கத்துமாம். அப்படி அதனால் அது கனக்குரல். அதே போல கனக்குரல் சூழ்துறை ஆழியும் என்றால் நதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய கடலானது வெளியிலே கரையிலே அலையை எரிந்து எரிந்து பிரிமுழுக்கம் செய்வதை கூறுகிறாள். தன் மனைவியை கைகளால் தழுவி கழிப்பினால் ஆரவாரம் செய்வது போன்றல்லாது விரகவேதனை மிகும்படு அக்ரணை பொருள்களிலும் சேதனமாகிய சிறு பறவையோடும் அசேதனமாகிய பெருங்கடலோடும் ஒப்பிட்டு தன்னுடைய பிரிவினால் வேதனைப்படுவதை கலக்கத்திற்குள்ளாவதை பற்றி சொல்கிறார். பக்தர்களை ரட்சிக்கும் பொருட்டு எம்பெருமான் எழுந்தருள் பண்ணி கொண்டு வந்து உதவுதல் கல்லனுடைய நலன். வையம் சிலம்புவதாவது இவளுடைய தளர்ச்சிக்காக தாழியார் தோழியர் உற்றார் உறவினர் ஊரார் அனைவரும் முறையிடல் திருமால் என விழித்து ஒருத்திக்கு நல்லவனாயிருக்கின்ற நீ இவள் இங்கனம் வருந்த பார்த்திருத்தல் பக்ஷபாதகம் அன்றோ என்றவாறு. இத்திருவினை என்ற இவளையும் திருமகளாகவே சொன்னது. இவள் அவளுக்கு நிழல் போல் இருப்பவள். இவளையும் நீ பார்க்க வேண்டாமா? வெறும் திருமகளை மட்டும் பார்க்கிறாயே, இவளையும் பார்க்க வேண்டாமா என்று சொல்கிறார். இப்படி வேதனையினுடைய உச்சத்திலே இருக்கிற தலைவியானவள் எது எல்லாம் இன்பம் தரக்கூடியவை என்று மற்றவர்கள் நினைப்பார்களோ அதெல்லாம் துன்பம் தருவதாக இருப்பதை நினைத்து வேதனைப்படுவதை இவ்வாறு இவளை வேதனைப்பட விடுவது திருமாலே உனக்கு நியாயமா என்று கேட்கிறாள். ஒரு தாயாரா ஸ்தானத்தில் இருந்து பாசுரத்திலே மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேவிப்போம். புலம்பும் கனகுரல் போழ்வாய அன்றினும் பூங்கழி பாய்ந்து அலம்பும் கனகுரல் சூழ்திரள் ஆழியும் ஆங்கு அவை நின் வளம் புள்ளது நலம் பாடும் இது குற்றமாக வையம் சிலம்பும்படி செய்வதே திருமால் இத்திருவினையே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்தியோர்த்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா கண்ணா என்று நாவில் வருவது கருபுரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா